திரு திரு ஹஃபீசுல்லா, தமிழ்நாடு பின்னோக்கி செல்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு ஜி.கே. நாகராஜ். ஃபர்ஸ்ட் தொடர்ந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு பிஎம் ஸ்ரீக்கு ஒத்துக்கொண்டது அப்படின்ற பொய்க்கு தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தயவு செய்து அதை படிக்க சொல்லுங்க. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். பிஎம் ஸ்ரீ சம்பந்தமான அதை அமைக்கலாமா வேணாமான்றதுக்காக ஒரு குழு அமைச்சு அதை ஆலோசிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று. ரெண்டாவது, சமகர சிக்ஷா ஃபண்டுன்றது ஒரு 20 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபண்டு. அதுக்கும் பிஎம் ஸ்ரீக்கும் சம்பந்தமே கிடையாதுன்றது ஒரு உண்மை. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்னை 7:30 மணி 7:50 ஷோக்கு வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாகவே வந்தேன்னு வச்சுக்கோங்க, காலையில் 7:50 ஷோக்கு வந்தால் தான் நைட்டு 7:50 விடுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு அநீதியோ அந்த மாதிரி பிஎம்ஸ்ரீயை ஒத்துக்கிட்டாதான் சமகர சிக்ஷா பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அயோக்கியத்தனம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வேற அது வேற. இன்னொன்று, சமகர சிக்ஷால மாநில அரசு ஒருங்கிணைந்த திட்டம். ஐயா இருங்கங்க, ஒரே நிமிஷம் இருங்கங்க. ஒரே ஒருங்கிணைந்த திட்டம் தான். பிஎம்சி எப்போ வந்துச்சு?